என்ன விஷயம் சூர்யா? அப்பா பொறுமையா இருங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும். என்ன என்னதுப்பா அது? அப்பா, இது ஒரு இடத்தோட பிளாட். இந்த இடத்துல தான் என்னோட ஹோட்டல் கட்டணுங்கிற கனவு நினைவாக போகுது. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க இந்த பிளாட்டை வாங்கிட்டீங்களா? பிரீத்தி, இங்க இந்த சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே நல்ல ஹோட்டலே இல்லை. அதனால ஹோட்டல் கட்டுறதுக்கு இந்த இடத்த விட்டா ஒரு நல்ல இடம் எங்கேயுமே கிடைக்காது. அதெல்லாம் ஓகே. ஆனா பெரியப்பா, ஒன்னு கவனிச்சிங்களா? இந்த இடம் ரொம்ப காலியா காடு மாதிரி இருக்கே. ஆமா பெரியப்பா. கரெக்ட் 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 மிஸ்டர் கரெக்டா சொல்றான். இந்த இடம் ரொம்ப காலியா தான் இருக்கு. ஆனா இங்க எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாமே என் கண்ணில் நிறைஞ்சிருக்கு. அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? இங்க பாருங்க, இதுதான் மெயின் ரோடு. இந்த ரோட்டு பக்கத்திலே நம்ம ஹோட்டலோட மெயின் கேட். ஓகே. இது ஒரு பெரிய லாபி. இங்க 2 பெரிய பெரிய கார்டனோட இந்த பகுதி அப்படியே நேர ரிசப்ஷனுக்கு வரும். அப்புறம் இதுதான் விநாயகோட ஸ்விம்மிங் பூல். இதுதான் பார்க். இங்க தான் பசங்க அவுட்டோர் கேம்ஸ்ல விளையாடுவாங்க. இது இன்டோர் ஹால். இவ்வளோ பெரிய இடம் இருக்கு பாத்தியா? இங்க தான் ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் வரப்போகுது. சூப்பர். அங்க வர கெஸ்டோட குழந்தைங்களா விளையாடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பொருளும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே இங்க இருக்கும். ஆமாப்பா, கண்டிப்பா அங்க சாக்லேட் மிஷினும் போடணும். நம்ம கார்டன்ல கலர் கலரா ஃப்ளவர்ஸ் இருக்கணும். பெரியப்பா அதெல்லாம் விடுங்க, முதல்ல கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கிச்சனா? கோபி தான் கரெக்டான கேள்வி கேட்டிருக்கான். இங்க இருந்து நேர இது வரைக்கும், அங்கிருந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து முடியும். ஹோட்டலுக்கு அவ்வளவு பெரிய கிச்சன் வரப்போகுது. அவ்வளோ பெரிய கிச்சனா? ஏன் வயிறு காலி. கோபி, கோபி அண்ணா, நம்ம ஹோட்டல்ல பெரிய ஏரியான்னு பார்த்தா நம்ம கிச்சன் ஏரியா தான். அப்படின்னா கிச்சன் தான் மிக பெருசா இருக்கும். ஏன்? ஏன்னா ஒரு நல்ல ஹோட்டலோட அடையாளமே அந்த ஹோட்டல்ல கிடைக்கிற சாப்பாடு தானே. கரெக்ட். பாத்தீங்களா, இப்ப நம்ம சூர்யாவோட கனவு நினைவாகிற மாதிரி தெரியுதா? பாருங்க. அப்புறம் இங்க அப்பா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சேர் போடுவேன். அதுல என்னோட அப்பா நிம்மதியா கம்பீரமா உட்காந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி மசாலா டீயோ இல்ல இஞ்சி டீயோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாரு. கண்ணா சூர்யா, நீ அத சொல்லவே வேண்டாம். உங்க அப்பா அங்கேயே தான் கிடப்பாரு. சரோஜா, அதோ நம்ம சூர்யாவோட ஹோட்டல்ல அப்படிதான் இருக்குல்ல? அங்க நான் கண்டிப்பா அந்த பெரிய சேர்ல கம்பீரமா உட்கார்ந்து நான் ரொம்ப கம்பீரமா டீ கொண்டு வான்னு ஆர்டர் பண்ணுவேன். டேய் போய் எனக்கு டீ கொண்டு வாடான்னு சொல்லுவேன். அப்புறம் கூட முறுக்கு ஏதாவது கொண்டு வாடான்னு சொல்லுவேன். டீ கூட அப்பப்போ வரலாம். சூர்யாண்ணா, எனக்கு உங்களோட இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய பெரிய கிளைண்ட்ஸோடலாம் மீட்டிங் வைக்கணும், பெரிய இடம் தேவை, பெரிய ஹோட்டல் தேவை. ஹோட்டல் கிடைச்சிருச்சு. விக்ரம், அதுக்கு நீ உன் தம்பி இருக்கான்ல, அவன்கிட்ட தான் பேசி ஆகணும். ஏன்? ஏன்னா இந்த ஹோட்டலோட முதலாளி அப்புறம் மேனேஜர் யாரு? பரியோட அப்பா மோகன்.